அமெரிக்க வரியால் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி கடுமையாக பாதிப்பு என முதலமைச்சர் ஸ்டாலின் கவலை. தமிழக தொழில்கள் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்க நிவாரணம் வழங்கவும் சீர்திருத்தம் மேற்கொள்ளவும் மத்திய அரசுக்கு கோரிக்கை. H1B விசா மற்றும் கிரீன் கார்டு நடைமுறைகளையும் கடுமையாக்க அமெரிக்க அரசு முடிவு. இந்தியாவைச் சேர்ந்த IT பணியாளர்கள் பலருக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என தொழில்துறையினர் கவலை. ரஷ்ய எண்ணெயை வாங்குவதற்காக இந்தியாவுக்கு மட்டும் அதிக வரி விதிப்பது நியாயமற்றது என அமெரிக்க எதிர்க்கட்சி விமர்சனம். இந்தியாவுடனான நல்லுறவு பாதிக்கப்படும் எனவும் கவலை. மோடி டிரம்ப் இடையே சிறப்பான புரிதல் இருப்பதால் இரு நாடுகளுக்குள் சிக்கல் எழாது. வரி விதிப்பினால் பிரச்சினை எழுந்திருக்கும் நிலையில் அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கருத்து. சென்னை எழிலகத்தில் சத்துணவு ஊழியர்கள் கருப்பு உடையுடன் போராட்டம். முறையான ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி போராட்டம். மூளையை தின்னும் அமீபா பாதிப்பு தொற்றுநோய் அல்ல என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். மாசடைந்த நீர்நிலைகளில் குளிக்க வேண்டாம் என அறிவுறுத்தல். ஆரணியில் தனியார் பள்ளி பேருந்துகள் மோதி விபத்து. பேருந்துகளில் பயணித்த 10 மாணவர்கள் காயம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் வெள்ளத்தில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. சொந்த ஊரான திருப்பத்தூருக்கு காரில் பயணித்த போது நேரிட்ட சோகம். தொடர் மழையால் அபாயகட்டத்தை எட்டிய யமுனா நதியின் நீர்மட்டம். முன்னெச்சரிக்கையாக டெல்லி மயூர் விஹாரில் நிவாரண முகாம்கள் அமைப்பு. அதிகனமழையால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள ஜம்மு காஷ்மீர். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து மக்களை மீட்கும் பணி தொடர்கிறது. இந்தியா விடுத்த வெள்ள அபாய எச்சரிக்கையால் உயிர் பிழைத்த 1.5 லட்சம் பாகிஸ்தானியர். மனிதாபிமான அடிப்படையில் 3 நாட்களில் 2 முறை எச்சரிக்கை செய்ததாக அதிகாரிகள் விளக்கம். கனமழை காரணமாக கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு. குளிப்பதற்கு தடை விதித்து வனத்துறை உத்தரவு.